Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 596 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த லிக்விட் மாதிரி பிங்க் கலர்ல கப்பல் மேல ஒண்ணு வந்து விழுந்துச்சுல்ல, அதுதான் அந்த வில்ல பயலோட பெட்டு ஸ்மைலி. அதோட ஸ்மோக் பட்டா போதும் ஆள் காலி ஆயிருவாங்க. பாவம் கஷ்டப்பட்டு ஸ்மோக்கரை அடிச்சு புடிச்சு கப்பலை ரெடி பண்ணி அனுப்புனா கடைசியில அது வந்து கப்பல்ல ஏறிடுச்சு. இவங்களுக்கு தெரியாதுல்ல அது என்ன ஏதுன்னு சொல்லி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அது கப்பலுக்குள்ள அப்படியே ஸ்லைம் மாதிரி பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கும். கப்பலுக்குள்ள இருக்கிறவனுங்க சுடுறது வெட்டுறதுன்னு சொல்லி அவனுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கு கடுப்பாயிருச்சு, கொய்யாலையெல்லாம் என்னையவா அட்டாக் பண்றீங்கன்னு. அதுக்குள்ள இருக்க கேஸ் ரிலீஸ் பண்ணும். அதுலயே தெரிஞ்சு போச்சு இவனுங்க சுட்டதுலயும் வெட்டினதுலயும் தான் இந்த மாதிரி பண்ணிருச்சுன்னு. பட் ஆனே கேஸ் மாஸ்க தேடி ஓடுவானுங்க. இப்படி அவங்க அங்க படாத பாடு படாத பார்த்துட்டு இங்க நம்ம ஆளுகளே மிரண்டுருவாங்க. என்னடா இது வித்தியாசமா என்னமோ புதுசா வந்திருக்குதுன்னு. அப்போ ஸ்மோக்கர் அந்த வில்ல பயலோட ஆளை பிடிச்சி என்னடா இது ஒழுங்கா சொல்லுங்க, இல்லன்னா இருக்கிற பல்களையும் புடுங்கிடுவேன்பா. அவனுக்கு எப்படி தெரியும்? சத்தியமா இத பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களை விட்டுருமானுங்க. ஏன்னா திடீர்னு ஸ்கைல இருந்து அது வந்து விழுந்துச்சு. விழுந்தது ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு மூவ் ஆயிட்டு இருக்குது. என்னன்னே புரியலன்னு முழிப்பான். அதே நேரம் கப்பல்ல வந்து விழுந்துச்சுல்ல, அதுங்கெல்லாம் ஒன்னா சேருமா? அது அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. அது பெரிய சைஸ்ல வந்து நிக்கும். அத பார்த்த ஒரு லூசு பையன் என்ன பண்ணிடுவான், இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, தண்ணியில தள்ளி விட்டு காலி பண்ணிடலாம்னு சொல்லி தண்ணியில தள்ளி விட போவான். அது அவன் அப்படியே லவக்குன்னு உள்ள இழுத்துக்கும். ஐயோன்னு சொல்லி மத்தவனுங்களாம் அவனை பிடிச்சி வெளியில எழுப்பானுங்க. அவன் கதருவான், என்னால முடியலடா, எரியுது, ஏதாச்சும் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா தட்டி விடுங்கடா, இல்ல தொடக்கிறதுக்கு துணியாச்சு கொடுங்கடாம்பா. எல்லாத்துக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அந்த டைம் தான் கப்பல்ல இருக்க ஒரு அதிபுத்திசாலி என்ன பண்ணுவான், இது எவ்வளவு பெரிய வெண்ணையா இருந்தாலும் நெருப்புக்கு பயந்துதான் ஆகணும், இதை இங்கேயே காலி பண்ணிடுறேன்னு சொல்லி நெருப்பை வச்சு பயங்கரமா கொளுத்துவானா. உடனே சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் எப்பா நீ பெரிய ஜீனியஸ்பா, வேற லெவல்ல மாஸ் காட்டிட்ட, அப்படித்தான் நல்லா கொளுத்துமானுங்க. இந்த லூசு மாக்கானுகளுக்கு கப்பல்ல இருக்கோன்னு கூட தெரியல. சரி கையில இருந்த ஆயுதத்தை வச்சு கொளுத்துன்னு கொளுத்தி தள்ளுவானுங்க. அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆரம்பிக்குமா. உடனே அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, ஓகே நெருப்புனா இதுக்கு ஆகாது, இங்கே இதை மொத்தமா காலி பண்ணிடலாம்னு சொல்லி இன்னும் நெருப்பை பயங்கரமா யூஸ் பண்ணவன அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கும். அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு நினைக்கும் போது கடைசியில கொஞ்சோண்டு சுருங்கி பட்டால்டு வெடிக்கும். சாதா பிளாஸ்ட் இல்ல, பயங்கரமான பிளாஸ்ட். எல்லாருமே வாய பொழந்துருவாங்க அந்த பிளாஸ்ட பார்த்துட்டு. ஏன் லூஃபியே ஒரு செகண்ட் மிரண்டுருவான்னா அப்ப எந்த அளவுக்கு அது பெரிய பிளாஸ்ட்னு பாத்துக்கங்க. கப்பல்ல இருக்கவனுங்க எல்லாம் இப்ப கைலாசாக்கு போயாச்சு. ஸ்மோக்கரே கதறுவான், என்ன செத்தவனுக்கு பூரா அவன் ஆளுகளாச்சே. கப்பல் எல்லாம் அப்படியே பீசு பீஸா தெரிக்கிறது மட்டும் தான் தெரியும். இல்ல பழுகள்ல அந்த மஞ்சமா காணுக இருக்கானுங்கல்ல, அவனுங்களே இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்ல. அதுக்கு கிட்ட போனானுங்கன்னா அந்த பாய்சன் கேஸை வச்சு இவனுங்களை கொன்றோம். தொட்டானுங்கெல்லாம் ஸ்கின் எல்லாம் பயங்கரமா எரியுது, கொளுத்தி விட்டா இந்த மாதிரி வெடிக்குது. மொத்தத்துல அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஆனா என்ன இப்ப வெடிச்சிருச்சு இல்ல, அதுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்து. இனி நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு இந்த வில்லா பள்ளியோட ஆளுங்க எல்லாம் செம ஹாப்பி. ஏன்னா செத்ததுக்கு பூரா நேவி ஆளுங்க. அந்த வேலையை தான் இவங்களுக்கு கொடுத்தானுங்க. ஆனா எஸ்கேப் ஆயிட்டானுங்க. பட் இப்போ ஒரு மிராக்கிள் நடந்து மொத்தமா காலி ஆயிட்டானுங்கல்ல. சோ இதை நினைச்சு அவனுக்கு ஹாப்பியா இருக்கும் போது திடீர்னு அந்த ஸ்மைலி அப்படியே பின்னாடி வந்து விழும். அவ்வளவுதான் அதை பார்த்துட்டு பீதியாகி திருத்திருவானுங்க. மறுபடியும் அது என்ன வானத்துல இருந்து வந்து விழுதுன்னு சொல்லி லூஃபிக்கு ஒன்னும் புரியல. அதுவும் 1-2ன்னா பரவாயில்ல, அப்படியே மேல இருந்து மலை மாதிரி வந்துட்டு இருக்குது. எப்படி இப்படி வருதுன்னு பார்த்தா அந்த பெரிய சைஸ்ல இருந்துச்சுல்ல, அது நெருப்பு ஐலாண்ட்ல இருக்குது. அங்க இருந்து இந்த பக்கமா வரதுக்காக அதையவே அது சின்ன சின்னதா துப்பிட்டு இருக்குது இந்த பக்கமா. ஏன்னா இடையில ரிவர் இருக்குல்ல, தாண்டி வர்றது கொஞ்சம் சிரமம். அதனால இதை நம்ம ஆளுகெல்லாம் லைவா பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கன்றாவியை நம்ம பார்த்ததே இல்லையே, என்னது இது புதுசா இருக்குதும்பாங்க. எப்பா இப்படி உன்னை பார்த்துட்டு என் கண்ணே பிரிங்கிருச்சு பாத்துக்கையே. ஆனா எனக்கு தான் கண்ணு இல்லையாமா. மொத்தத்துல ஏதோ ஒண்ணு சரியில்லையான்னு மட்டும் தோணுது. அந்த டைம் இவங்க கிட்ட ஒரு சின்ன பீஸ் வந்து விழும். என்னது இதுன்னு ஒன்னும் புரியாம அப்படியே லுக்கு விட்டு இருப்பானுங்க. அதை அடுத்தடுத்து எக்கச்சக்கமா துப்பிட்டே இருந்தவொடனே இங்க மெரைன் ஆளுகளும் சரி அந்த வில்லப்பாயலோட ஆளுகளும் சரி என்ன பண்றதுன்னு தெரியாம அதை பார்த்து பயந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. டஷிக்கு நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து, பேசாம நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லுவா. அந்த டைம் தான் வில்லத்தனமா ஒரு சிரிக்கிற சவுண்டு. யாரான்னு பார்த்தா அந்த சீசர் கிளவுன் வந்தவன் மேல போய் நின்னுகிட்டு என்னைய மன்னிச்சிருப்பா, உன்னைய இத்தனை நாளா நான் பூட்டி வச்சுட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு விடுதலை விடுதலை விடுதலைமா. அவன் ஆளுகளே பதறுவானுங்க, இவன் எங்க இருந்துடா திடீர்னு வந்தான்னு. வந்தவன் அந்த ஸ்மைலி கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ஸ்மோக்கர் இருந்துகிட்டு நீ தான் சீசர் கிளோனான்னு விசாரிப்பான். லூஃபி இருந்துகிட்டு நீ தான் இவங்க எல்லாத்துக்கும் மாஸ்டரானு விசாரிப்பான். அவன் இழுத்துக்கிட்டே ஆமா ஆமா நானே தான் இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் மாஸ்டர் சீசர் கிளோன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஸ்மைலி வேற அப்படியே தொப்பு 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 தொப்புன்னு எல்லா இடத்துலயும் விழுந்துகிட்டு இருக்கும். எல்லாருமே பார்த்துட்டு பதறுவாங்க. இப்ப மேட்டர் என்னன்னா அந்த ஸ்மைலி வந்து ஃபயருக்கு வீக் இல்ல, வாட்டருக்கு தான் வீக். அது மேல வாட்டரை யூஸ் பண்ணா அதால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தான் அந்த ரிவர்ல இறங்காம அதோட பீசஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்னதா இந்த பக்கமா அனுப்பிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா ஒண்ணு சேர்ந்துக்கலாம்ல, மொத்த பீஸுமே இந்த பக்கம் வந்து சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இத பத்தி நீங்க முழுசா புரிஞ்சுக்குவீங்க. இது ஒரு கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் வெப்பன். 4 வருஷத்துக்கு முன்னாடி பங்க் ஹசார்ட்ல வெடிச்சதே, யாருமே இதுல சர்வைவ் ஆகல. இதுதான் வேர்ல்ட் ஆஃப் டெத். கூடிய சீக்கிரத்துல நீங்களும் இத பத்தி தெரிஞ்சுக்குவீங்க.
சொல்லுவீங்க. இத வச்சு ஐலாண்ட அழிச்சதே இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்டான நானு. ஏன்னா நான் தான் இதை கிரியேட் பண்ணது. நான் தான் மாஸ்டர் சீசர் க்ளோன் அப்படி இப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பயங்கரமா டயலாக் அடிச்சு சீன் போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த டைமுங்கும் போது லூஃபி வந்து கபக்குன்னு புடிச்சுக்கிட்டு நான் உன்னை புடிச்சிட்டேன் மாட்டிக்கிட்டேன்பா. ஐயோ அப்படின்னு அந்த மூதேவி காட்டுத்தனமா கத்துவான். அவ்வளவுதான்.